ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் ஹெல்த்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 விதமான ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த ஐஸ்கிரீம் எதுலேயுமே சீனி போட்டு நம்ம பண்ணல, ரொம்ப ஆரோக்கியமாக சர்க்கரை சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த 3 விதமான ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஒரு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 2.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இதில் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மேலே ஆடை படிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அப்பப்போ பாலை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பாலை 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே போட்டுருங்க. அதிகமான தீயிலலாம் வைக்க வேணாம். சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா வத்தட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மேங்கோ ஃப்ளேவர் தான் சேர்த்துருக்கேன். கஸ்டர்ட் பவுடர்லேயே நிறைய ஃப்ளேவர் கிடைக்கும் கடைகளில். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது சூடாலாம் இருக்கக்கூடாது. நம்ம ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். சூடோடு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கட்டியாக மாறிடும். இதை கலக்க முடியாது அதுக்கப்புறமா. இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பால் 10 நிமிஷம் நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் பாலை சேர்த்துடலாம். பாலில் சேர்க்க முன்னாடி நல்லா கலந்து விட்டுருங்க. மறுபடியும் இந்த கஸ்டர்ட் பவுடரை ஊற்றிட்டு உடனே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கலந்து விடலைன்னா அப்படியே கட்டியாக மாறிடும். அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்க்க போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் வெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக கிடைக்கும் ஐஸ்கிரீம். அதனால தான் நான் இன்றைக்கி வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா அந்த வெண்ணெய் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தீ எப்போவுமே சிம்லே தான் இருக்கணும். நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா பால் திரிஞ்சு போகிற மாதிரி ஆயிரும் வெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம். அதனால சிம்லேயே வச்சு அந்த வெண்ணெய் கரையிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டா போதும். இப்போ வெண்ணெய் நல்லா உருகிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நாம் இன்றைக்கி அந்த ஐஸ்கிரீம் எப்பவும் போல் சீனி சேர்த்து பண்ண போகிறது கிடையாது. சர்க்கரை சேர்த்து தான் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது 150 கிராம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போது இந்த சர்க்கரை நல்லா உருகிற வரைக்கும் நம்ம சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. இப்போ இதை வடிகட்டியாச்சு. இப்போ இந்த பால் ஃபுல்லாக ஆறாமல் கொஞ்சமாக சூடோடு இருக்கும்போது இந்த சர்க்கரையை சேர்த்துருங்க. ரொம்ப சூடோடு சேர்த்திங்கன்னா பால் திரிஞ்சு போயிடும். அதனால கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த சர்க்கரையை நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ ஆறுனதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அடித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் அடிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் ஒரு 2-3 சுற்று சுற்றினா போதும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ திரும்பவும் பவுலில் ஊற்றிருங்க. இப்போ இதையும் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து திரும்பவும் நம்ம அடித்து எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 3 டைம் பண்ணால் போதும். இது நான் 3ஆவது டைம் எடுத்து அடிக்க போகிறேன். இப்போ அதே மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா 2-3 சுற்றி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போதே நல்லா க்ரீமியாக ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா க்ரீமியாக அடித்தாச்சு. இப்போ இதை எந்த பவுலில் நம்ம வைக்க போகிறோமோ அதில் ஊற்றி வச்சுருங்க. இப்போவுமே நல்லா க்ரீமாக செட் ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சிடலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் சூப்பராக செட் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ ஐஸ்கிரீம் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், எடுக்கும்போதே நல்லா க்ரீமியாக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான, ரொம்ப ஸ்மூத்தான, ரொம்ப டேஸ்டியான
ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப நல்ல க்ரீமியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். ஐஸ்கிரீம் அப்படியும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா இது கூட ஃப்ரூட்ஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சாக்லேட் சிரப், தேன் இதெல்லாம் ஊற்றிட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அடுத்த ரெசிபி வந்து க்ரீம் வச்சு மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்ல ஜில்லுன்னு தான் இருக்கணும். இது வந்து ஃபுல் ஃபேட் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து ஐஸ்கிரீம் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக டேஸ்டியாக வரும். இப்போ அடுத்ததாக நான் வந்து சீனி சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக சர்க்கரை சேர்க்க போகிறேன். இந்த சர்க்கரை வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சிட்டு அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஆறிடணும், சூடாக நம்ம ஊற்றக்கூடாது. நீங்கள் வந்து சீனி சேர்க்காம இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்தே சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இப்போ ஒரு பீட்டர் வச்சு நம்ம வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். சாதாரணமாக முட்டை அடிக்கிறத வச்சு அடிச்சிங்கன்னா இது ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப டைம் ஆகும். இந்த மாதிரி பீட்டர் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக அடித்து எடுத்துடலாம். இது வந்து நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் வச்சு அடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிருச்சு. இப்போ அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு மாம்பழத்தை வந்து நல்லா மிக்சியில் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலக்கிற மாதிரி நம்ம இதை வந்து அடிச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டு அப்படியே நம்ம ஃப்ரீசரில் தூக்கி வச்சிடலாம். சப்போஸ் ஏர்டைட் கண்டெய்னர் அந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஐஸ்கிரீமை ஊற்றிடலாம். இப்போ இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரால் வச்சு நல்லா மூடி வச்சுருங்க டைட்டாக. இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா செட் ஆகிற அளவுக்கு வச்சிடலாம். இப்போ இது நல்லா செட் ஆயிருச்சு. நான் நைட் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இப்போ இதில் வந்து லைட்டிங் கொஞ்சம் மாறிடுச்சு, அதனால் கலர் கொஞ்சம் வேறு மாதிரி தெரியுது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஸ்கூப்பில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது நீங்கள் வீட்டிலே செய்கிறதுனாலையும் அப்புறமா நம்ம சக்கரை போட்டு செய்கிறதுனாலையும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஐஸ்கிரீம் தான். நம்ம வந்து குட்டீஸ்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மாம்பழத்துண்டுகள் வேணும்னா வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக தேன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக சாக்லேட் சிரப் கூட சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளெயினாக கூட அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அடுத்ததாக நம்ம பால் வச்சு இயற்கையான கலரில் வந்து எப்படி நம்ம டேஸ்டியான பிஸ்தா ஐஸ்கிரீம் பண்ணலான்னு பார்க்கலாம். நாம் இன்றைக்கி இயற்கையான கலர்லேயே பிஸ்தா ஐஸ்கிரீம் பண்ணுறதுனால நான் இன்றைக்கி இதில் வந்து ஸ்பினச் வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பினச் வந்து நல்லா வேகட்டும். இப்போ இந்த ஸ்பினச் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம், அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து வடிகட்டிடலாம். இப்போ இதை நல்லா வடிகட்டியாச்சு. பாருங்கள், இயற்கையான ஒரு பச்சை கலரில் நம்ம வந்து நிறம் எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போது பாலை காய்ச்சி எடுத்துடலாம். இப்போ நான் இன்றைக்கி இதில் 3 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். நல்ல கட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. இது வந்து 3/4 லிட்டர். இப்போ இதை வந்து நல்லா பொங்கி வரட்டும். இப்போ இது நான் நல்லா பொங்கிருச்சு. அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் வர வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிடணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் நல்லா கலக்கியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பால் வந்து 1/2 லிட்டர் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து அந்த கீரையோட சாறு எடுத்து வச்சுருக்கோம்ல அது ஊற்றிருக்கேன்.
நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து ஊற்றலைன்னா நீங்கள் வந்து ஃபுட் கலர் வந்து கடையில் வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். அதில் வந்து கொஞ்சம் துளிகள் மட்டும் விட்டுக்கோங்க. நிறைய விடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் விட்டாலே போதும், நல்லா க்ரீன் கலராக மாறிடும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸோட ஸ்மெல் வந்து ஐஸ்கிரீமில் வரவே செய்யாது. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக சேர்த்துக்கிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலரே நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிஸ்தாவோட பொடி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற சோள மாவு பால் பவுடர் பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க, இல்லாட்டினா கட்டி கட்டியாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம ஊற்றிக்கிட்டே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா வந்து அங்கங்கே கட்டி கட்டியாக மாறிடும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வெண்ணெய் சேர்த்தோன்னா ஐஸ்கிரீம் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், அதனால் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகட்டும். அப்படியே இந்த பால் வந்து நல்லா கட்டியாகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் பின்னாடி ஸ்பூனை வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே நிற்கும். அந்தளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா மிதமான சூடு வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஆற வச்சுக்கிடலாம். இப்போ ஓரளவு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இந்த டைமில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போது இது ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கு. பாருங்கள், இது நல்லா கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை வந்து திரும்ப ஒரு ஜாரில் எடுத்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ இது வந்து 4வது டைம் நான் அடித்து எடுக்க போகிறது. நான் ஏற்கனவே 3 டைம் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், இது நல்லா இப்போவுமே நல்லா க்ரீமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக நல்லா க்ரீமி ஆயிடுச்சு இப்போமே. இப்போ இதை வந்து பவுலில் வந்து ஊற்றிடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா துண்டுகளை வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து பருத்த பிஸ்தாவாக இருக்கணும், அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பவுலில் வந்து நல்லா ஒரு கவரை வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். இது வந்து அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் வந்து எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், இதோட ஐஸ்கிரீம் வந்து நல்லா ஸ்மூத்தியாக க்ரீமியாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். இதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஐஸ்கிரீம் வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 3 ஐஸ்கிரீமும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா முக்கியமாக மைதா இல்லாத சீனி இல்லாத ரெசிபிஸ் பார்க்கணுன்னா என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா என்னோட ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.